சாமியை கும்பிடுறோம். இன்இக்வாலிட்டி ஏன் இருக்கு மக்களுக்குள்ள? அது இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்த், இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அச்சீவ் பண்றது, ஒருத்தருக்கு அமையிறது இன்னொருத்தருக்கு அமைய மாட்டேங்குது. இது ஒரு சைடு. அதுக்கப்புறமா என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வந்து வேதாந்தி மகரிஷியோட அவரோட ஸ்பீச்சஸ் பேஸ் பண்ணி நான் எண்ணம் ஆராய்தல் கிட்ட வச்சேன். எண்ணம் ஆராய்தல் ஆரம்பிச்சு ஆசைகள் கொடுக்குறது எப்படி, ஆசைகள் கண்ட்ரோல் பண்றது எப்படி, சினம் தவிர்த்தது, இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் தெளிவுதான் சொல்லுவதை தவிர எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு, நான் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு எனக்கு ஒரு நிதானம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. கோவப்படுறது எங்க கோவப்படலாம், ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ரமண மகரிஷியோட தாட்ஸ், அவரோட புக்ஸ் இதெல்லாம் படிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிளீனா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எங்க வந்து குளிக்கணும், எங்க நிக்கணும் அப்படின்றது. இந்த வாழ்க்கை எல்லாம் வந்து ஆட்டம் எல்லாமே வந்து ஆட்டுதான். அங்க இருந்து ஆரம்பிச்சு என்னமோ பண்றோம், என்னமோ ஆட்டம் போட்டு. சோ அது எனக்கு ஓரளவுக்கு அதனோட ஃப்ளோ தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் வேதாந்திரி மகரிஷியோட மட்டும் நிக்கல, ஜேகேவோட புக்ஸ், ஜேகேவோட ஸ்பீச்சஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். அவரோடது எல்லாமே ரூட்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண. அது கோபமா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், ஃபியர் ஆஃப் டெத்தா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், வாட் எவர். ஸோ எங்க வந்து ரூட்ல கை வைக்கணும் அப்படின்றது அப்சர்வ் பண்ணு. எதையுமே வந்து கண்டம் பண்ணாத, அப்சர்வ் பண்ணு. அனலைசரா இருக்காத, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணு என்னதான் போயிட்டு இருக்கு. அப்பவும் எனக்கு புரியல, பட் புரிஞ்ச அளவுக்கு என்னால செயல்படுத்த முடியல. ரமண மகரிஷியோட இது தேடப்போ உங்களோட கூகுள் பிளஸ் யூடியூபோட வீடியோஸ் அதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. கரெக்டா எனக்கு ஃப்ளோ வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. இது இங்க ஆரம்பிக்குது, இது இங்க போயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஆட்படணுமா ஆட்படக்கூடாதா, அந்த ஒரு தெளிவு கிடைச்சது. ஓகே, இதான் பேசு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் என்னால ஏதோ ஒண்ணு அப்சர்வ் பண்ண முடியுது கிளீனா. இது இங்க ஆரம்பிக்குது, நீங்க முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன். எண்ணங்கள் வந்து சோர்ஸ் என்ன, எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னொன்னு 5 சென்சஸ் பேஸ் பண்ணி வரும். பேஸ் வந்து அந்த 5 சென்சஸ் கூகுள் மாதிரி மனசு வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. உள்ள இருந்து என்னென்ன வரணும், வெயில் பட்டுன்னா வெயில் பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் சினாரியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்டா. அது மாதிரி நீங்க டெக்ஸ்டா இருக்கட்டும், ஆக்கல்தா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மனசு வந்து எல்லா விதமான எண்ணங்களையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து புடிச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஆசைப்படுறதா இருக்கட்டும், காரு பார்த்த உடனே ஓகே இது நம்மளால வாங்க முடியல, ஏன் வாங்க முடியல, அந்த மாதிரி ஒவ்வொரு தாட்டும் வர வர அதை வந்து மைண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறது. அது பின்னாடி போகணுமா போகக்கூடாதான்றது நம்மளோட அப்சர்வேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா இல்ல அப்படியே சும்மா இருன்ற மாதிரி இருக்கணுமான்ற மாதிரிதான் இருக்கேன். தெளிவாயிட்டோம்னா இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மனசை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறமா செகண்ட் இமெயில் தான் உங்களுக்கு அனுப்பிட்டது ஆன் கர்மா.
எனக்கு வேலை கொடுக்கும். அந்த மாதிரி ரொம்ப எனக்கு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வருதா இல்ல நானா யூகிச்சுக்கிட்டதா இல்ல என்னன்றது எனக்கு தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி போயிட்டு நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அந்த மாதிரி வரணுன்றது என்னோட ஆஸ்பிரேஷன். அந்த மாதிரி இருந்து நிறைய எஃபோர்ட் போட்டேன், செலவு பண்ணியிருக்கேன், டைம் போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன், கர்மானா என்ன அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரு சில புக்கு படிச்சேன், கர்ம யோகம் என்ன அது எல்லாத்தையுமே. பட் அதுக்கப்புறம் ஃபைனலா என்னோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணா ரமண மகர்ஷியோட அந்த 3 லைன்ஸ் எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி. சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்பினேன். சரி, எல்லாம் அவன் செயல் தான். அப்ப நம்ம என்னதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு லெவல் இருந்தது. தெரிஞ்சு என்னோட தெளிவுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட கேள்வி இருந்தது. உங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேல அவனோட ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னால ஈக்குவேட்டே பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா அதுல வந்து நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு புரிஞ்சுது. உலகத்துல இருக்கிற இந்த உலகத்துல யூனிவர்சல் இருக்கிற எல்லா விஷயமுமே கம்ப்ளீட். அதுல இருந்து உருவாகிற எல்லா விஷயமும் கம்ப்ளீட் தான் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுது. என்னால இன்னும் அதை கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சிங்க் ஆகல. ஏன்னா நான் எங்கேயும் நின்றுட்டு இருக்கேன், அதனால தெரியுது எனக்கு. அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு என்னால போக முடியல. எனக்கு தெளிவா தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பட் ஃபுல்லா எனக்கு புரியல. அப்போ ஆஸ்பிரேஷனா இருக்கிறது தப்பா? ஒரு 10-100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா? எல்லாம் விதிச்சபடிதான் நடக்கும் அப்படின்னா அப்போ நாம என்ன அப்படின்ற மாதிரி அது இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. தெளிவாகல என்ன. அதுக்கப்புறம் இந்த மகாபாரதத்துல வர இது பிளஸ் திருவள்ளுவரோட ஊழ் அதிகாரம் நீங்க சொல்றது ஊழலா அவர் எழுதிட்டாரு. எல்லாம் அப்படிதான். அது ஹெல்த்தா இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், எனிதிங் நாலேஜா இருக்கட்டும், எத்தனை புக்கு வேணாலும் படிக்க, என்ன வேணாலும் தெளிவாகும், உங்களுக்கு என்னவோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஊழல் அதிகாரத்துல எழுதின ஒரு 10 குறள் அதையும் படிச்சு பார்த்துட்டேன். இது எல்லாம் வந்து இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாதா? அதுக்கப்புறம் தான் இது கோயின்சிடென்ட்லாம் மகாபாரதம் பார்த்தேன். அப்போ விஷ்ணுமானவன் சொல்றாரு, சவுதி கேட்கும்போது, இந்த போர்ல வந்து நீ வின் பண்ணணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? அதுக்கு விஷ்ணு சொல்றாரு, இல்ல, எனக்கு வின்னிங் லூசிங் கிடையாது, இந்த கர்மத்தை செய்யணும், அதான் அப்ஜெக்டிவ், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல இருந்து நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னா, டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், அவுட்கம் பத்தி எதுவுமே கவலைப்படாது. அப்படி எடுத்துக்கிறது கரெக்டானது எனக்கு தெரியல. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, ஜஸ்டா என்ன சொல்லிட்டீங்க. எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாம் இந்த வேதத்துல வர சாந்தி மந்திரம் வந்து அடிக்கடி கோட் பண்ணுவேன். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்னு ஒரு மந்திரம். அதாவது வந்து இதெல்லாம் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது. திருப்பி தோற்றத்துக்கு வந்திருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வந்திருக்கு? யாருடைய தோற்றம்? நம்ம கூட கண்ணால உலகத்தை பார்க்கிறோம், நம்ம உடம்ப பார்க்கிறோம், நம்ம ஒரு தனி மனிதரா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், அப்புறம் உலகம் அங்க இருக்கு. நம்மளுடைய பஞ்ச புலன்கள் வந்து இந்த உலகத்துல கான்ஸ்டன்டா வந்து விஷயங்களை கிரகிக்கிற ஊடகங்களா இருக்கு. கண்ணு வந்து பார்க்கும் தன்மையா இருக்கு, காது கேட்கும் தன்மையா இருக்கு, நாக்கு ருசிக்கும் தன்மையா இருக்கு, கர்மேந்திரியங்கள்லாம் இங்க செயல்புரியும் தன்மையா இங்க இருக்கு.
இங்க இருந்துதான் இது வந்திருக்கு. கரெக்டா? எங்க இருந்து வந்திருக்கு? இங்க இருக்கிற ஒரு தாய் தந்தையினால புணரப்பட்டு பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குள்ளயும் ஊடகமா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு விதையில எப்படி வேலை பண்றதோ அதே மாதிரி ஒரு கருவாக ஒரு தாய் வயிற்றுல ஜனிக்குது. எல்லாம் பயாலஜிக்கல் தான். பயாலஜிக்கே விஞ்ஞானம் என்ன சொல்றது? மெசேஜஸ் தான் ஜெனோம் ப்ராஜெக்ட்ன்றாங்க, டிஎன்ஏ கோட்ஸ்ன்றாங்க, 23 செட் ஆஃப் அந்த இது இருக்குன்றாங்க, குரோமோசோம்ஸ் ஏதோ இருக்குன்றாங்க. இவைகள்லாம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ், தத்துவமா இருக்கு இல்லையா? வெறும் 4 லெட்டர் தான் கம்ப்ளீட் அந்த டிஎன்ஏ கோட்ஸ்ல ஃபார்ம் பண்ணுது. இந்த எனக்கு இருக்கிற நகத்துக்கு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 லெட்டர்ஸ், இதே இந்த CGTA இந்த 4த்துக்கும் விதவிதமான அந்த கெமிக்கல் வேர்டு இருக்கு. அது விதவித அந்த கட்டங்களை நிரப்பியிருப்பாங்க, சின்ன சின்ன கட்டமா போட்டிருப்பாங்க, ஒரு லெட்டர் அதுல எழுதலாம். அந்த மாதிரி காம்பினேஷன்ல என்னுடைய ஹெல்த்துக்கு என்னுடைய விரல் நகம் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்றது அந்த அந்த 200 லெட்டர் விதவிதமான காம்பினேஷன்ல மாறி மாறி மாறி, சிலதெல்லாம் பிளாங்கா இருக்கும், காலம் வைஸ் இருக்கும், ரோ வைஸ் காலம் வைஸ் இருக்கும், எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்கும், அதுல ஒரு லெட்டர் தான் இருக்கும். ஆனா இது மெசேஜஸ், இன்விசிபிள் மெசேஜஸ். இது வரைக்கும் சயின்ஸ் போகுது. சயின்ஸ் அந்த கெமிக்கல் ப்ராசஸ் இந்த லெட்டர்ஸ்னுடைய எப்படி விதமான அமைப்பு இவருடைய நகமா இருக்கு, இதேதான் உங்களுக்கு இருக்கும், அவருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த லெட்டர்ல அதுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம், அதனுடைய வளர்த்தி, அப்படி இப்படின்னு ஹெல்த் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த லெட்டர்ஸ் அதுக்குள்ள அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் இன்விசிபிள். இன்விசிபிள்ல இருக்கிற பிரின்சிபிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அது ஃபைனஸ்ட் டிஎன்ஏ கோடா எப்படி அமைஞ்சிருக்குன்றதா வெறும் ஒரு நகத்துக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதனையே இந்த பிரபஞ்சத்துல இருக்க இயக்கம் அது கொண்டு பண்ணிட்டாங்க. எல்லாமே we are sharing the common DNA அப்படின்றாங்க. ஒரு இலையும் இதே 4 லெட்டர் வேர்ட கொண்ட மெசேஜஸ் தான் வச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஷீட்ல பாத்தீங்கன்னா வேற மார்க் காம்பினேஷன் இருக்கு. என்னுடைய நகம் வேற, உங்களுக்கு வேற, இன்னொரு அனிமலுக்கு வேற. இதான இந்த 4 லெட்டர் தான் இந்த பிரபஞ்சம் பூரா. முக்கியமா இந்த எர்த்துல தானே நம்ம பயாலஜிக்கல் உயிரினத்தை பாக்குறோம். அதுல ரொம்ப உன்னதமா இருக்கிறது என்ன? மனிதன் தான். திருப்பி மனிதனை ஏன் உன்னதன்றோம்? அவன்கிட்ட ஆப்ஜெக்டிவிட்டி இருக்கு, இன்டெலெக்ட் தன்னையே பார்க்குது. ஒரு 5 அறிவு பிராணி வரைக்கும் என்ன இருக்கு? இன்டெலெக்ட் கிடையாது, மனம் இருக்கு. ஒரு பசு எடுத்துங்க, பசு அந்த உடலுக்குள்ள தான் இருக்கிறதா எப்படி இருக்கும்னு கூட தெரியாது, தான் பசுவா இருக்கும் கூட தெரியாது. அந்த அறிவனமா, அந்த உயிரினமா அந்த பாடிக்குள்ள அடங்கி ஒரு வீட்டுல இருந்து யாராவது ஒரு கீரையை கொண்டு போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முள்ளமா கண் பார்வையால பார்த்து அதுக்குள்ள கண்டிஷன்டு அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஆகாரம்ட்டு கிடுகிறது நாங்க போய் அறிவா தான் செயல்படுது. எல்லாமே அறிவா செயல்படுது. ஒரு எறும்புல இருந்து எல்லாம் அறிவா செயல்படுது. அதுக்குள்ள கண் இருக்கு, அந்த எறும்புக்குள்ள கண் இருக்கு, ஹிருதயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு மனிதன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது மாதிரி சிறு பூச்சியிலிருந்து, அதான் என்ன சொல்லுவாங்க, சதாசிவ தத்துவம் தான் உயர்ந்த தத்துவம். நான் சதாசிவ தத்துவம், சதாசிவம் தான் டிரான்செண்டட் ஸ்டேட். இந்த தோற்றத்துக்கெல்லாம் ஆதி மூலம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படியோ விளக்கணும்ல. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உள்ளுக்குள்ள தங்களே பார்க்கும் பொழுது டிரான்செண்டன்ஸ் எல்லாம் ஆகுது அவங்களுக்கு, ரிஷிகளுக்கு. அந்த நிலைகளை போய் தொடராங்க. ஓ இப்படிதான் இருக்கு, தத்துவங்கள் தான் இங்க தோற்றங்களா வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற பலவிதமான ஸ்ட்ரக்சர்டா அதனுடைய சயின்ஸே தெரியுது. எதனுடைய சயின்ஸ் கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆதி மூலமா இருக்கிறது ஆன்மா. ஆன்ம பொருளை குறிக்கிறதுக்கு சதாசிவ தத்துவம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சதாசிவ தத்துவம் சிவ தத்துவமா மாறுது, சிவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு அப்படியே கீழே வருது, சுத்த தத்துவங்கள்னு வருது. சுத்த தத்துவங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே மெசேஜஸையும் தாண்டின விஷயங்கள். சயின்ஸ் போயிருக்கிற டிஎன்ஏ மெசேஜஸ் பிசிக்கல் மேனிபெஸ்டேஷனை அவங்க ரூட்ல போய் பார்க்கும்போது இந்த லெவலுக்கு தான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த காட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு
உங்க இது டெஸ்டிங் நடக்குது. ஹேட்ரன் கொலைடர்னு அதுக்குள்ள வந்து அந்த புரோட்டானையோ இதையோ பிடிக்க வைக்கிறாங்க, கொண்டு தோண்டு மோதி சிமுலேட் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இந்த சிருஷ்டி முதல் மூமெண்ட் ஒன்னோட ஒண்ணு கொலைட் ஆகும்போது எப்படி வந்து சிருஷ்டி இது வந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதுலயே பார்த்துடலாம், சின்ன புள்ளிலேயே பார்த்துடலாம். அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து திருப்பி ஃபோர்சஸ் எல்லாம் எப்படி வந்தது, டென்ஸ் மேட்டர் எப்படி வந்தது, சூப்பர் சிமெட்ரி அப்படின்னு என்னென்னலாம் அவங்க எல்லாருமே மேட்டர் வழியா அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க முடிச்சுட்டாங்க, ரிஷிகள் வந்து முடிச்சுட்டாங்க. தத்துவங்கள் வந்து பிசிக்கல் மேட்டர் கிடையாது, பிசிக்கல் ஃபோர்சஸ் கிடையாது. ஒரு சக்தியை எடுத்து காமிக்க முடியாது விஞ்ஞானத்தால. விஞ்ஞானம் 4 விதமான ஃபோர்சஸ் சொல்லுது. என்ன ஃபோர்சஸ்? ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் புவியீர்ப்பு விசை. இரண்டாவது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அக்ராஸ் ஈத்தர் யூனிவர்ஸ் பூரா பரவி கிடக்கு. அதனாலதான் சிக்னல்ஸ் எல்லாம் வருது அங்கிருந்து. ஒரு சூரியனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து அங்கேருந்து டிராவல் பண்ற சூரியனுடைய கதிர் இருக்குங்களா, அது வந்து ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது ரெட்டுல ஆரம்பிச்சு ஆரஞ்சு அப்படி வந்து கிட்ட வந்து ப்ளூ அப்படின்னு எப்படி முடியும். அதை வச்சுட்டு அந்த ப்ளூ டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல வருது எல்லாத்தையும் கணிச்சிடுறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லா தத்துவங்களை இந்த கேட்ஜெட் இருக்கிற வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி வந்து இருக்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை வச்சுதான் இப்ப வந்து செய்திகள் எல்லாம் வந்து அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு எல்லாம் அனுப்புறாங்க, ஸ்பேஸ் போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இப்ப அனுப்புறாங்க. அப்புறம் அங்க எலக்ட்ரானிக் ரிசீவர்ஸை வச்சு இங்க இருந்து சிக்னல்ஸ் அனுப்பிச்சு அதை ஓபன் பண்றது, அந்த ஆண்டனா ஓபன் பண்றது, அதை ஓட வைக்கிறது, நடக்க வைக்கிறது மார்ஸ்ல, இதெல்லாம் பண்றது எல்லாமே என்ன சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி போகுது, இதே நம்மளுடைய கம்ப்யூட்டர் தான், பைனரி கோடு தான். பைனரி கோடு மூலமா அவ்வளவு சென்சார்ஸை வச்சு ரிசீவர்ஸை வச்சு பவர்ஃபுல்லா அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் சூட்சமமா இருக்கிறது தாட். உணர்வு வந்து கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அந்த உணர்வுடைய சொரூபம் வந்து நான் தான். உங்களுடைய சப்ஜெக்டை நீங்க என்னைக்குதான் பார்க்க முடியாது, உங்களோட திங்கர் யாருன்னு நீங்க பார்க்க முடியாது. நம்ம வெளியில இருந்து வரோம், ஆன்மீகம் என்ன பண்ணுது, உடல் உணர்ச்சி, உலக விஷயங்கள் எண்ணங்களா வந்துகிட்டு இருக்கு. எங்க இருந்து வருது? உள்ளேந்து எது வந்து அதை வந்து பார்க்க வைக்குது? உணர்வு தான் வந்து பார்க்கும் தன்மையா இருக்கு இல்லையா? கண்கள் வழியா பார்க்கும் தன்மையா இருக்கு. ஆனா உணர்வு அப்படியே வரல. அந்த உணர்வுல இருந்து அடுத்த செகண்ட் நீங்க வந்து எந்த ஒரு சத்தத்தை கேட்டு உங்க தலை திருப்பி அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்றது வெளியில இருக்க மாதிரி ஏதோ ஒரு சத்தம், யாருடைய குரலோ அப்படி வந்து கதவை தட்டுறாங்க வச்சுங்க, உடனே உங்க கண்கள் வந்து அப்படி கதவை நோக்கி போகுது, யார் திறந்துட்டு உள்ள வர போறாங்க. அது வெளியில நடக்கிற மாதிரி ஒரு பாவத்தை வந்து உள்ள உங்க உடம்புக்குள்ள இருக்கிற மனம் வந்து ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்குது. கரெக்டா? வெளியில இருந்து யாரும் கதவை தட்டி இருக்காங்க, வரப்போறாங்க. சோ இந்த வெளியில உள்ள அப்படின்றதெல்லாம் தாட் ரூபமா இருக்கு. உள்ள யாரோ கதவை தட்டுறாங்க பார், போய் பார் அப்படின்னு உங்களை சொல்ல வைக்குது. இல்லாட்டி நீங்களே எடுத்து போய் திறக்கிறீங்க. இப்படின்னு வெளியில இருந்து ஏற்படுற ஒரு விஷயத்தினுடைய ஆரிஜின் உள்ளுக்குள்ள இமீடியட்டா இது என்ன பண்றது, உடனே ப்ரூஸ் பண்ண ஆரம்பிக்குது. வழக்கமான கண்டிஷன்டு ரெஸ்பான்சஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். கதவை கேட்டுதான் போய் பாரு, குரல் கேட்டதுன்னா அவர் வந்து இருக்காரு, கரெக்டா அதை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு ஸ்பீடா சர்ஃபிங் பண்ணுது. எப்படி வந்து மார்ஸுக்கு அனுப்பிச்ச ஒரு சின்ன ரோபோ மிஷின் இங்கிருந்து சிக்னல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்க வேலை செய்யுதோ, எங்கேயோ இருக்கு டிஸ்டன்ஸ், எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், இங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு சயின்டிஸ்ட் உட்கார்ந்துகிட்டு அந்த மெசேஜ் அனுப்பிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி லெஃப்ட் திரும்புது, ரைட்டு திரும்புது, கேமரா மூலமா இங்கேருந்து இவர் கண்களால பார்த்துட்டு இருக்க. அப்படி இருக்கணும்னா எல்லா இடத்துலயும் ஏதோ வந்து இவங்க நினைச்ச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தவிர உணர்வு வந்து ஆன்ம ஞானத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு
இது வந்து உணர்வு பிரபஞ்சம். இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிச்சு கேட்ட கேள்வி எல்லாம் கர்மம், ஆக்ஷன்ஸ். ஒரு பிசிக்கல் ரோபோ மாசுல இயங்குற மாதிரி உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கர்மங்கள்ல பிரவர்த்திச்சிருக்கேன், இந்த கர்மங்கள் மூலமா என்னுடைய வாழ்க்கையை நான் செழுமைப்படுத்த விரும்புறேன், எல்லாமுமே வந்து ஏற்கனவே முடிக்கப்பட்டது, இங்க ஃப்ரீ வில் கிடையாது, தனித்த சுதந்திரம் கிடையாது, முடிக்கப்பட்டதுன்னா நான் யாரு, நான் எதுக்கு முயற்சி பண்ணணும், நான் என்ன பண்ணி என்ன, ஏன்னா இதனுடைய ரிசல்ட் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு டேட்டு, ஏதோ ஒரு நாலு, இவ்வளவு அமௌண்ட் இல்லாட்டி கிடைக்கக்கூடாது, கிடைக்கணும், லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் முடிக்கப்பட்டதா அங்க இருக்கேன். அப்புறம் நான் யாரு அப்படின்னா நீங்க யாருன்னு விசாரிக்காததுனால இவ்வளவு கன்ஃபியூஷன். கோர்ல நீங்க யாரு? இவங்க வந்து விஞ்ஞானம் என்ன பண்ணிருக்கேன், 4 போர்சஸ் சொன்னேன். கிராவிடேஷனல் போர்ஸ், கிராவிடேஷனல் போர்ஸ் என்னன்னு கையில காமிக்க முடியுமா? ஒரு பொருளை அப்படி தூக்கி விட்டா தரையை நோக்கி போகுது, தண்ணி ஜலம் வந்து கீழ் நோக்கி வருது, காத்து சொல்லுது, ஐம்பூதங்கள் எல்லாம் அப்படி இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸே வந்து சூரிய மண்டலத்தை தாண்டினோம்னா இருட்டு மயமா இருக்கு. அந்த இருட்டும் வந்து ஒரு மேட்டர்ன்றாங்க, டார்க் மேட்டர்னே சொல்றாங்க. அது ஒரு மேட்டர், பொருள். அது வந்து விஞ்ஞானம் சொல்லுது. இவங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்க, நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இப்படியே போய் ரிசர்ச் பண்ணு, கண்டுபிடிச்சலாம் அப்படின்லாம் சொல்லல. பட் இது வழியே இல்லைன்ட்டாங்க. போகாத ஊருக்கு வழி. இந்த மாதிரி போனா அது போகாத ஊருக்கு வழி. அடுத்த 2 போர்சஸ் பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் பேசுற போர்ஸ் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் போர்சஸ், வீக் நியூக்ளியர் போர்சஸ். இந்த 4 போர்சஸ் தான் இந்த பிரம்மாண்டத்தையே வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து இதனுடைய கிராவிடேஷன் வந்து G35 சொல்றாங்க. அதாவது அது நம்பர் போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பொருள் வந்து நம்ம சினிமாவை பாக்குறோம், நம்ம ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி காமிச்சாதான் நம்ம படம் பார்க்க முடியும். 24 ஃப்ரேமோ 25 ஃப்ரேமோ பர் செகண்ட் ஓடினாதான் நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கும். அதுலயே சில சமயம் என்ன பண்றாங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, இந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன் எல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கே ஸ்பீட் கேமராவை யூஸ் பண்ணி அப்படிலாம் நம்மள டெல்யூட் பண்றாங்க இல்லைங்களா? சோ நம்மளுக்கு யதார்த்தமா இந்த 5 சென்சஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. மனம்ன்றது ஒண்ணு ஆல்ரெடி ரெடி வித் ஃபீலிங்ஸ், தாட்ஸ், இமோஷன்ஸ், மெமரிஸ், எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே இருக்குமா இல்லையா? அட் a given moment இதையில்தான் நாம் இவங்க என்ன பண்ணாங்க, மெய்ஞானிகள்னு சொல்லப்படுற இந்த ரிஷிகளும் இவங்களும் அவங்களுக்கு சந்தேகமே இல்லாமல் அவங்களுக்கு உள்ளேயே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க பார்வையே உண்முக பார்வையாயிடுச்சு. இதுக்குதான் சில பேசிக்கா வந்து சில ஸ்டெப்ஸா வந்து ஆன்ம ஞானத்துக்கு சொல்லப்படுது. அதுல வந்து விவேகம், அப்புறம் விசாரம், அப்புறம் அது இதுக்கெல்லாம் பண்றதுக்கு உண்முக பார்வை, உண்முகமா ஒரு பார்வை இருக்கு, உள்ள பாக்குற பார்வை இருக்கு. அந்த பார்வை சித்திக்கணும். அந்த பார்வைக்கு முன்னாடி எல்லா ரகசியங்களும் திறந்துடும். இன்னொன்னு ஆராயத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை கண்கள் மூலமாகவும் நம்மளுடைய சுட்டறிவு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு அறியறதுக்கு முன்னாடி அறிபவனே யாரு அத அப்படின்னு அவங்க பார்த்து உணர்ந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலி முடிக்கப்பட்டது. இதுல வந்து இது வந்து ஒரே க்ஷணத்துல நடக்கல. இப்ப வந்து ஆதிமனிதன் என்னைக்கு தோன்றுனான்னு சொல்ல முடியுமா? லெமூரியா கண்டம்னு என்னென்னமோ கண்டம் எல்லாம் சொல்றாங்க. 60,000 வருஷம் முன்னாடி எல்லாம் இங்க இருந்திருக்கு. நாகரிகம் இருந்திருக்கு, சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. கிருஷ்ணர் 5000 சொல்றாங்க, 10,000 சொல்றாங்க, ராமவதாரம் சொல்றாங்க.
அப்புறம் 10 அவதாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இது மீன் இருக்கு, மச்ச அவதாரம் இருக்கு, வராக அவதாரம் இருக்கு, எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல் அது இதுன்னு சேர்ந்து வருது. அதெல்லாம் வந்துட்டு போயிடுது, என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த எந்த அவதாரத்துக்கு பாத்தீங்கன்னா வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் பாத்தீங்கன்னா இருந்து வாழறாங்க. அவங்க அவதார காலத்துல அவங்க உணரவே படல. அவர் வாழ்ந்து சுட்டும் பொழுது இவர் கடவுள் அப்படின்னு உணரப்படல, யாராலையும் உணரப்படல. எல்லாருக்கும் உணரவும் பட முடியாது. ஒரு கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கடவுள் அவதாரமா இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கடவுளாவே இருக்கணும். ராமரை தெரிஞ்சுக்கணும், தசரதற்கு தெரியாது. ஒரு வசிஷ்டர் நாள் குறிச்சு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் சாயந்தரம் சீரே மாறுது. பட்டாபிஷேகம் கிடையாது, கலந்து காட்டுது அப்படின்னு வருது. நம்ம நீங்க சின்ன சின்ன கர்மாவை பத்தி பேசுறீங்க. நான் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ்ல இறங்கலாம். ஏன்னா நீங்க ஆராயாம நீங்க உங்களையே யாரும் தெரிஞ்சுக்காம பண்ற எல்லா ஆட்டமுமே தப்பாட்டம். கோர்ல கிரின்ற நபருக்கு மூலமா இருக்கிற நீங்க உங்களையே குறிப்பிட்டு 1ஆம் வேற்றுமையில இருந்து 6ஆம் வேற்றுமை வரைக்கும் யூஸ் பண்ற அத்தனை வார்த்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற வஸ்து எது, அந்த பயாலஜி எது? வெறும் பயாலஜியா நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்க, எதையோ வித்து எதுவோ மாத்தி என்னமோ ஒரு லாபத்தை தேடி நீங்க பண்ணீங்க. அது பண்ணினது கையா, மனமா, எதிர்பார்ப்புன்னு சொல்லப்படுற உணர்ச்சியா? யார் மூலத்துல? யார்? நான் செஞ்சேன், நான் செய்யல, நான் பார்த்தேன், நான் பார்க்கல, நான் லாபம் அடைஞ்சேன், நான் நஷ்டம் அடைஞ்சேன், சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ்ல நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் ஏமாந்தவன், நான் மைனாமுள்ளி, இப்படின்னு விதமா நீங்க எல்லாத்தையும் பேசுங்க. உணர்ச்சிகள் ரூபமா பேசுங்க, இல்லாட்டி செயல்கள் ரூபமா பேசுங்க. மூலமே தெரியாம எதை எதிர்பார்த்து இதில் மூலதனத்தை செலுத்தியது? உங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் இருக்கு, நீங்களே யாருக்கோ பையன், அப்பா அம்மாக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க. இதுல என்ன ரோல்கள் பண்ணித்தா எல்லாம் மனத்துல இருக்கு. இந்த ஃபேமிலிக்கோசரம், என் குழந்தைகள் மேன்மைக்கோசரம் நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொறுப்பாளிகள் பண்ணாங்களா? பொறுப்பாளிகள், உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே இப்படிதானே நம்ம யூஸ் பண்றோம். நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இப்படிதானே யூஸ் பண்ணிட்டு போறோம். இதுக்கு உள்ள ஆழ்ந்த பொருள் என்னையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமான்னு அது ஈஸியா நான் கேட்கிறேன் கேள்வி. பட் அது ஈஸியா அமையறது இல்லை ஒருத்தர்கிட்ட. இப்படி இழந்து 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 எதிர்பார்த்து 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 சாப்பிட்டு 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 புணர்ந்து 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 இப்படி கசக்கணும். கண் முன்னாடி நம்ம பாக்குறோம்ல, அனிமல் கிங்டம் அப்படியே கடல்ல இருக்கிற மீன்களா இருக்கட்டும், கால்நடை பிராணிகளா இருக்கட்டும், எல்லாம் கோட்டி கோட்டியா கோட்டி கோட்டியா உலகம் பூரா பிறந்து இறந்து பிறந்து இருந்து கொடுத்து மறைந்து தாவர வர்க்கமா இருக்கட்டும், எல்லாமா இருக்கட்டும், நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? இதுல ஸ்பெஷலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? அவைகளையும் தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கு புத்தி. அந்த புத்தி அந்த மனித ஜென்மம் எடுத்து கூட ரீசைக்ளிங் மாதிரி மறுபிறப்பு வந்துகிட்டே இருக்கு. கிரின்றது இந்த ஜென்மத்துல அந்த உடலுக்கு, அந்த அமைப்புக்கு, அந்த சூழலுக்கு ஒரு பெயராக கொடுக்கப்பட்டு கர்மாக்கள் உள்ளேந்து தொடருது. உள்ளேந்துன்னா அந்த உடலுக்கு உள்ளேந்து நம்ம அப்படி நினைச்ச கூடாது. இது கர்ம பிரபஞ்சம். இந்த உடலே கர்ம உடல், இந்த பூமியே கர்ம பூமி. 5 பூதங்கள் கர்மங்களா இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஓய்தா பாருங்க, ஏதாவது ஓய்தா? பிரபஞ்சம் பூரா மாற்றம் தான் இதனுடைய இது.
ஆனா தத்துவங்கள் மாறாது, பிரின்சிபல்ஸ் வந்து மாறாது. பிரின்சிபல்ஸ் எல்லாம் எங்க போய் சங்கமிக்குது? இங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இது தெரியாம ஆடுறவங்க எல்லாருமே குருட்டாட்டம் தான் ஆடணும். கேம்பிளிங், ஷியர் கேம்பிளிங் ஃபார் நத்திங். நீங்க ஜெயிச்சாலும் நத்திங். அது நீங்க வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல மடங்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஜெயிச்சீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கூட நத்திங். ஏன்னா உங்களுக்கு சாரமே தெரியாம ஆடுறீங்க, எல்லாம் ஃப்ளூக். அதனாலதான் அந்த சாந்தி மந்திரத்தையும் சொன்னேன். தோற்றத்துக்கு அப்பால் தான் என்ன, இந்த மாதிரி நம்ம ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கோம். எப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அது கூட ஒரு நிலையில தான், 3 நிலையில ஒரு நிலையில தான் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆழ்ந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, நீங்களே கிடையாது, இன்வெஸ்டரும் கிடையாது, லூசரும் கிடையாது, கெய்னரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ஆழ்ந்த உலகம். ட்ரீம் வந்து என்ன, இந்த விழிப்பு நிலையினுடைய நீண்ட செய்கைகள் வந்து அங்க வந்து தானா உயிர் பெடுத்து வருது, கனவா வருது. கனவு எப்படி வருது? இங்க ரொம்ப அதுல ஏதாவது எதிர்பார்த்து நீங்க பண்ணீங்கன்னா அந்த கிடைக்காம போய் அந்த பயம் என்ன வந்து தூக்கத்துல அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாம் கோட்டை இடிஞ்சு விழுந்த மாதிரி போய் நிக்குது. ஒரு ராஜாவா இருந்தவன் பயந்து எனிமி அரசனுக்கோசரம் பயந்து இது பண்ணான்னா உள்ள அவனுக்கு அந்த கனவு தான் வரப்போகுது. அவன் வந்து கோட்டையை சூழ்ந்துட்டா மாதிரியும் தன்னை வந்து கொல்றதுக்கு நேரம் இதுக்கு ரூமுக்கு வந்துட்டா மாதிரியும் பயந்து திடீர்னு எழுந்திருப்பான். சோ இல்லாத வரப்போறது இல்ல. பயங்களும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இதுக்குள்ளேயே அடைஞ்ச சுகங்களும் எல்லாம் மாறி மாறி ஒரு கலவையா அங்க அனாதியா வரப்போகுது. ஒரு ஆளே இல்லாம வரப்போகுது. அந்த பிரபஞ்சமும் உற்பத்தி பண்ணப்பட போகுது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நிக்கிறீங்க, பேசுறீங்க, யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க, அத்தனை பேரும் அந்த இடத்துல இன்னும் பிசிக்கல் பிளேஸ் மாதிரி கனவுல காணும். இப்படி பாத்தீங்கன்னா வினோத நிலைகள். சோ இது வந்து ஒரு மனம்ன்ற ஒரு பொருள்ல எல்லாம் மூழ்கி கிடக்கு. நம்ம பாக்குற சூரிய சந்திரர்கள் மனத்துல இருக்கு. நம்ம வெளியில பாக்குறோம். கண்ணை கட்டி விட்டா மாதிரி ஒவ்வொரு பகல் வேலையையும் டேட்டை போட்டு டைமை போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏத்துக்கிட்டோம். நான் வந்து ஏத்துக்கிச்சு, என்னை வந்து ஏத்துக்கிட்டு இருக்கு, உலகத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு, தன் உடலை வந்து சத்தியம்னு நம்புது, தன்னுடைய இந்திரியங்களை சத்தியம்னு நம்புது, தன்னுடைய ஆரோக்கியத்தை சத்தியம் நம்புது, தன்னுடைய உயிரை வந்து சத்தியம்னு நம்புது. கண்டுகளுக்கே எத்தனை பேர் மறைஞ்சு போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் போய் எதையும் ஷாக் கொடுக்க மாட்டேங்குது உள்ள. ஏன்னா இன்சென்சிட்டிவா இருக்கும். ஏன் இன்சென்சிட்டிவிட்டின்னா நீங்க காட்சி மயமாகவும் ஒளிமயமாகவும் எண்ணுதல் உள்ள நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருமே என்ன பண்ணது, உங்களை ஒரு ஸ்தூல வஸ்துவாவே வச்சுக்கிட்டே இருக்கு. உண்மைகள் உங்களுக்கு கண்டிக்கப்படவில்லை, நீங்க அதுக்கு வரல. நான் பேசுறத கேட்கணும்னா அந்த வாசல்ல போட்டா கேட்க முடியுமா? அந்த ட்ரிம்ல என் குரல் அப்படியே முழுகிடும். நீங்க கேட்கணும்னா கூட உங்க உள்ள சூழல் எப்படி இருக்கணும், இன்னும் குவைட்டா இருக்கணும். கேட்பவனே கூட இல்லாம இருக்கணும், தனித்து கேட்பவனே இல்லாம இருக்கணும். இந்த சத்தத்துல போய் மொழி மறைந்து போயிருப்பா இல்லையா? அப்படின்னா இப்பேற்பட்ட பிரம்மாண்டம் ஒரு ஸ்டில்னஸ்ல இருந்து வருதுன்றதை வந்து பார்க்கணும்னா எவ்வளவு அமைதி இருக்கணும், உள்ள மௌனம் எப்படி இருக்கணும். சூரியன் வெளில இருக்கா உள்ள இருக்கா அப்படின்னு பாக்குறத யாருக்கு சூரியன் அப்படின்னு தானே கேட்கணும். யாருக்கு ஏன் இந்த சூரியன்? இன்னும் கேட்டா என்ன, நம்மளுடைய படிப்போ வாழ்க்கையோ என்ன சொல்லுது? சூரியன் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும். பச்சை பொய்யா இல்லையா? பச்சை பொய் இல்ல இது. இந்த உலகத்துல பிறந்து நம்ம அடைஞ்ச கல்வி மூலமா அடைஞ்ச நாலேஜ் எல்லாம் ஏதாவது உண்மை பேசினா அங்க நடக்குமா?
பிறப்பிலிருந்தே நம்ம மறைக்கப்பட்டிருக்கோம். சூரியன் எங்க உதிக்குதுங்களா? 11 கோள்களோ என்னமோ இருக்கு. எங்கேயாவது அது உதிக்குதா மறையுதா? அது நாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பொய்கள். ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா ஆக்குறது தான் இந்த படிப்பு, வாழ்க்கை முறை எல்லாமே. ஒரு குடும்ப அமைப்பே எப்படிதானே பண்ணுது? நீ நல்லவனா இருக்கணும். நல்லவன் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, கெட்டதுன்னா என்ன அதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படி நீங்க நுட்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அக்வயர்ட், உங்க மேல ஏற்றப்பட்டிருக்கு. நீங்க எப்படி நிதானமா பார்க்க முடியும்? எப்படி ஆரம்பிக்க முடியும்? எங்க ஆரம்பிப்பீங்க? எப்படி ஆரம்பிப்பீங்க? அதுதான் அந்த பேர் உணர்வு என்ன இது எல்லாத்தையும் அது ஒண்ணுமே பேச போறது இல்லை. அது உணர்வு இருப்பே அதனுடைய தன்மை. ஆனான்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? இப்பவே என்னுடைய குரல் கேட்கறதுக்கு இங்க இருக்கிற நிலவர மௌனம் தானங்க பெரிய அடித்தளம். கரெக்டா? அந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புகளையும் நீங்க இருக்கீங்க அந்த உடம்புல, அவர் அந்த உடம்புல இருக்காரு, அவங்க அந்த உடம்புல இருக்காரு, நான் இந்த உடம்புல இருக்கேன், நான் இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நினைப்பு போகணும்னா கூட அடித்தளத்துல ஏதோ ஒண்ணு அதுக்கு பேசாம இருந்து சாட்சி மாதிரி இருக்கணுமா இல்லையா? உங்களுக்குள்ள உதிக்கிற ஒரு எண்ணமோ உணர்ச்சியோ உடம்பு மூலமாகவோ இல்லாட்டி ஞாபகம் மூலமாகவோ இல்லாட்டி வெளியில நடக்கிற நடப்பு மூலமாகவோ அதை உணர்வதற்கு, அறிவதற்கு ஏதோ ஒண்ணு அடித்தளமா அப்படியே இருக்கணுமா இல்லையா? அது என்ன அடித்தளமா இருக்கணும்? அது ஸ்டில்லாம இருக்கணும், நான் மூமெண்டா இருக்கணும், அப்புறம் அமைதியாவும் இருக்கணும். வெறும் ஸ்டில்னஸ் அமைதி மாத்திரமாவா இருக்கும்? அது நடக்குது அங்க யார் உணர்றது? யாருக்கு நடக்குது? எனக்கு இப்ப என்ன யோசனை வந்ததுன்னா, நீங்க லைனா பேசிக்கிட்டே போறீங்கல்ல, பேசிக்கிட்டே போறதுக்கு அடித்தளமா அறிவு இருக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நீங்க காயம் பண்ற தாட்ஸ் அது எங்கேருந்து வரணும்? அதுதான் இது உயரிய விஷயங்களா போயிடும், மேலான விஷயங்களா போயிடும். இப்ப இந்த சொல்ற 4 கோர்சஸ் கிடையாது, கோடிக்கணக்கான கோர்சஸ் சொல்லுது ஆன்ம ஞானம். சக்தி நிலைகள் கோடிக்கணக்கானது. உங்க மனம் ஒரு விதமான சக்தி நிலைகள்ல அது மாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு, நம்புது கண்ணை. நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்ட்டு பல விதங்கள்ல அதை ஒட்டி வெட்டிதான் உங்களோட திங்கிங் ப்ராசஸே இருக்கும். உங்களோட கர்மாக்களே நீங்க அப்படிதான் போய் மாட்டிட்டீங்க. கர்த்தாவே யாருன்னு தெரியாம கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? who is the doer தெரியாது, but actions are being done. இதுதானுங்க, இதுதானே யதார்த்தம். ஒவ்வொரு க்ஷணமும் யதார்த்தம் இல்லை. ஆன்ம ஞானம் ஒரு ஸ்பெஷல் ஞானம் கிடையாது. சிம்பிளி விசாரிக்கிறோம். இருக்கிற அப்படியே இந்த சுட்டறிவா இருக்கிற மனத்தையும் உடலா வாழ வாழ்க்கையும் உலகமா நமக்கு கண் முன்னாடி விரிஞ்சிருக்கிற பஞ்ச இந்திரியங்களுக்கு முன்னாடி விரிஞ்சிருக்கிற இந்த உலகத்தையும் உள்ளது உள்ளபடி பார்க்கிறோம். சோ எங்கேயோ கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வருதா இல்லையா? things are not as they appear to be, இல்லையா? நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. இது நானே ஒரு மிஸ்டிக், நானே ஒரு full of mystery. மிஸ்டரின்னா என்ன? இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு க்ஷணத்துல என்னென்னவோ மனமாதான் பேஸா இருக்கு இல்லையா? விழிப்பு நிலையில தன்னை இந்த கீழ்பார்க்கிற இடத்துல இந்த உடலா உட்கார்ந்துக்கிட்டு மனம் எதையோ செய்யற மாதிரி தன்னை கற்பிச்சுக்குது, தன் செயல்களை கற்பிச்சுக்குது.
அந்த உலகத்தை கற்பிச்சுக்குது. அந்த அந்த உலகத்துல யார் யாருக்கும் ஒரு சசங்கமா பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்து தாஸ்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா? இதை தவிர ஒரு 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 மனிதன்றவன் இதுக்கெல்லாம் எசன்ஸ் என்ன? அவன் பிறந்த சூழ்நிலைகள், அவன் அறிந்த விதங்கள். நான் வந்து இது வந்து ஏதோ விதங்கள்ல பார்த்திருக்கிறதுனால இதெல்லாம் தோண்டி துருவி பார்த்து 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 இவைகள உண்மை இருக்கா, பேசுபவன் உண்மையானவனா, உண்மையான இருப்புள்ளவனா, இல்லாட்டி வேற ஏதாவது உண்மைகள் இருக்கா அப்படின்ட்டு ஒண்ணுத்தையும் நுட்பமாக பார்த்தல்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்படி அதை பார்த்து முடிச்சவங்க அவங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு? அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்ட், தாட் இஸ் த திங்கர், சீயிங் இஸ் எண்டிங். பகவான் ரமண மகரிஷி என்ன சொல்றார்? எழும்பும் அகத்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி அப்படின்ற. அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா கேட்ஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி நான் என்னை என்னால் என்னோட விவகாரங்கள் அத்தனையும் அப்படி நகர்த்தி வச்சுட்டு உள்ள இந்த மோஸ்ட் கேட் உண்முக பார்வை கேட்டுல வந்து நிக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் டூயர், சீயர், ஃபீலர், ஒன் ஹூ டேஸ், ஒன் ஹூ ஹியர்ஸ் அப்படின்ற அந்த ஆட்களுடைய மையம் உடலா, மனமா, புத்தியா, அகங்காரமா அப்படின்னு இதெல்லாமே என்ன? இதெல்லாம் பிரின்சிபல்ஸ். பயாலஜி வரைக்கும் போகுது மெடிக்கல் சயின்ஸ் இல்லையா? கர்ப்பத்துக்குள்ளேயே கரெக்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு போகுது. கர்ப்பத்துல இருக்கிற சிசுவையே என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும், ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இல்லாம இருக்கணும் ஆர்கன்ஸ், அதெல்லாம் கூட டிடெக்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அங்கேயே கூட கியூர் பண்ற அளவுக்கு இதெல்லாம் போகுது. பட் சைக்காலஜி கூட வருது. சைக்காலஜிக்கு எந்த மருத்துவம் இருக்கான்? சைக்காலஜிக்கு தானே பயாலஜி, பயாலஜிக்கா சைக்காலஜி? கால்நடைகள் மாதிரியா நம்ம வாழறோம். எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டா போதும், அது இருக்கு. நம்ம அப்படியா வாழறோம்? ஒரு நாள் பண்ண ஐட்டத்தை திருப்பி சாயந்தரமும் பண்ணா போர் அடிக்கிறேம்மா, அதையே பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்னா அந்த டேஸ்டர் வந்து டிஃபரெண்ட் டேஸ்ட். அப்படின்னா எல்லாமே இன்டெலக்சுவலாவும் சைக்கலாஜிக்கலாவும் தான் நீங்க வாழ்க்கையை போகுது. எனக்கு தெரியணும், எனக்கு வேணும், என்னுடையதாகணும் அப்படின்றதெல்லாம் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அப்படின்னா எல்லாமே சைக்காலஜி பேஸ்டு. அந்த சைக்காலஜியே எங்க மனமா தான் வருது. திருப்பி அந்த மனம் எங்க இருந்து வருது, எங்க போகுது, நம்மளே தூங்கி போயிடுறோமே அப்படின்றதெல்லாம் தானே ஆராயப்படணும். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு வந்து ஒரு அது ஆராயறதுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை முடிக்கணுமா இல்லையா ஓரளவுக்கு? ஏன்னா இந்த நிதானத்துலதான் வெளி விஷயமே நல்லா பண்ண முடியும். அதனால என்ன நான் அடிக்கடி நான் சொல்றதே இதுதான். நீங்க சத்சங்க வாழ்க்கையை மேற்கொண்டு, அது சத்சங்கம் இந்த சென்ஸ் வந்து விசார பார்வையும் உங்களோட தேர்தலையும் உங்களுடைய ரூட்ஸ், உங்களுடைய கோர், நீங்களே யார், நான் யார், என்னன்றது யார், என்னால்ன்றது யார், இப்படிதானே விவகாரிச்சுட்டு இருக்கேன். இந்த அப்பாரட்டஸ், இந்த ஸ்ட்ரக்சரே மொத்தத்துல யார் அப்படின்றது நீங்க விசாரிக்க தலைப்படும் பொழுது அந்த பார்வையில வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸலன்சஸ் எல்லாம் இருக்கு. அவங்க ரிவர்ஸ் ஆர்டர்லயும் சொல்றாங்க, ஃபார்வர்ட் ஆர்டர்லயும் சொல்றாங்க. சதாசிவ தத்துவத்திலேயே ஆரம்பிச்சு மாயா தத்துவம் வரைக்கும் நல்லா சொல்றாங்க. பெரிய கருத்துவம், பெரிய ஆல் டூயர்ஷிப் தான் நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ். ஆல் டூயர்ஷிப், அதாவது இறைத்தன்மை தான் நம்மளுடைய நிலைன்னு ஆரம்பிக்கிறாங்க அவங்க.
அங்க வந்து ஆக்சுவலா வந்து செயலே இல்லாமல் எல்லாமே அங்க இருக்கு. ஆன்ம உணர்வு, மெய் உணர்வு, சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வு உணர்வு உணர்வு. அது என்ன, இந்த பிரபஞ்சம் பூரா மேனிபெஸ்டட் எல்லாம் அதுக்குள்ளேயே கிடக்கு. அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது, ஒரு உணர்ச்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இனர்ஷியா அதுல இருக்கு, மூவ்மெண்ட் அதுல இருக்கு, ஸ்டில்னஸ் அதுல இருக்கு, சைலன்ஸ் அதுல இருக்கு. அதுல இல்லாததே கிடையாது. அது இங்க இருக்கிறது எல்லாம் ஒரு ஒரு மேனிபெஸ்டேஷன், அதனுடைய ஒரு தூசு தான் இங்க வந்து மேனிபெஸ்டேஷன். அதுல இதுக்கு மேலேயும் இருக்கு, எல்லாம் இருக்கு, கடல் மலைகள் எல்லாம் பஞ்ச பூதங்களும் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அப்பேற்பட்ட உணர்வுலயே இருக்கு, பொட்டன்சியிலேயே இருக்கு. ஸ்டில் வந்து அது அசைவற்றது. நம்ப மாட்டோம். நம்ம தாட்ஸ், காட்சி, சத்தங்கள் இதெல்லாம் தான் நம்புவோம். அது பின்னாடியே போவோம். எப்படி ஒரு புல்லு கட்ட காமிச்சு ஒரு மாடு போயிட்டே இருக்கும் அது பின்னாடி, அது மாதிரி நம்ம புத்தி என்ன பண்ணுவோம், எப்ப பாரு திஸ் ஆர் தட், நல்லவனா கெட்டவனா, தப்பா சரியா, வேணுமா வேணாமா, பிசிக்கல் திங்ஸ்ல இருந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இது வயம் பண்ணிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? உங்களுடைய கேள்விகளை அதை பேஸ் பண்ணி இருக்கா இல்லையா? இதெல்லாம் இயற்கை எழுதப்பட்டதாக இருக்கும். ஒரு பொருள் விஷயத்தை தான் அப்படி எல்லாம் பேச முடியும். எனக்கு ஃப்ரீவில் இல்லவே இல்லையா, நான் பண்றது தப்பா ரைட்டா அப்படின்லாம் கேக்குறீங்கல்ல. தப்பு ரைட் எல்லாம் இதுல எப்படி இருக்க முடியும்? ஆராயப்பட வேண்டியது, அவ்வளவுதான். பார்க்கப்பட வேண்டியது, வாழப்பட வேண்டியது. அந்த வாழும் விதம் தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆன்ம விசாரமே, வாழ்க்கை முறையே ஆன்ம விசாரம், பிரம்ம விசாரம், உண்மையை பற்றி, உண்மையை ஆசிரியக்கும் வாழ்க்கை, உண்மையை தேடும் வாழ்க்கை. இப்படின்னு அவங்க வந்து உள்ள போக ஆரம்பிக்கும் போதே வந்து இல்லாதவைகளை விழ ஆரம்பிக்கும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு விதமான சினம் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? ரியாக்ஷன் எல்லாம் போயிருக்கு. ஏன்னா நீங்க உள்ள விசாரிச்சுட்டு இருக்கும்போது எப்படி கோவப்படுவீங்க? ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க கோவப்பட முடியும்? உன்னிப்பா உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கோவப்பட முடியும்? ஒரு லென்ஸை வச்சு புத்தகத்தை ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கோவப்பட முடியும்? கேரம் போர்டுல ரெட்டு போட்டீங்க, ஃபாலோ காயின் போடணும், அதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படி கோவப்பட முடியும்? ஆன்மவேதனோடதான். அதனாலதான் நீங்க அன்றாட வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே வேண்டாம், ஜாலியா பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுதான் இமீடியட் பொருள், பூர்ணம் இதம்னு சொல்றாங்க. இங்க இருப்பதும் பூரணம், தோற்றத்துக்கு அப்பால் இருப்பதும் பூரணம், தோன்றியுள்ளதும் பூரணம். பூரணம்னா என்ன சொல்றாங்க, உன்னோடதெல்லாம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாமா? நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்க நிலைகள்ல ரசிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, நிலைகள் எல்லாம் மாற்றத்துக்கு ஆட்படக்கூடியது. நிலைகள்னா என்னங்க, இப்ப மெட்ராஸ்ல காத்தால இருந்து டெம்பரேச்சர் விதவிதமா ஏறி இறங்கிட்டு இருக்கும்ல, காற்று சுழற்சி வேற வேற விதமா ஏறி இருக்கும்ல, மாய்ஸ்சர் பர்சன்டேஜ் வேற வேற விதமா ஏறி இறங்கிட்டு இருக்கும்ல. நிலைகள்னாலே மாற்றத்துக்கு ஆட்படக்கூடியது. ஒரு நிலையே பல கோடி வித மாற்றங்களுக்கு, விழிப்பு நிலைன்றது பல கோடி எண்ணங்களால் கட்டப்பட்டது, பல கோடி உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது, பல கோடி எதிர்பார்ப்புகளால் கட்டப்பட்டது. நான் என்னை வகையறாக எல்லாம் எப்படி வேணா, எந்த காம்பினேஷன்ல வேணா ஓயாம ஒரு எப்படி வந்து ப்ரௌசர் மூலமா அந்த கர்சர் மூலமா நம்ம எல்லாத்தையும் ப்ரோக்ராம் ஓபன் பண்றோமோ, அந்த மாதிரி விதவித ப்ரோக்ராம்ஸ் புத்தி மூலமா ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதிர்பார்ப்பு, நல்லது கெட்டது, சரி தவறு, வேணும் வேணாம், பிடிச்சிருக்கு பிடிக்கல, செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு விதவித காம்பினேஷன்ஸ். நான் வந்து ஜீவன், அவர் வந்து இறைவன் அப்படின்னு அவர் ஆக்கிடுது. புரியுதா? என்ன இதுவாக்கிடுது, நான் வந்து இவ்வளவுதான் அது பண்ண முடியும், எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் நினைக்கும் பொழுது ஒருத்தர் வேணும் எனக்கு இல்லை நம்பி ஆகணும். கரெக்டா? உங்களால இறைவனை சிந்திக்காம இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுதே இல்லை நல்லபடியா நடக்கணும், யாரெல்லாம் அதனுடைய ஆப்போசிட் பயமும் கூட இருந்துகிட்டே இருக்கும். உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணீங்க வச்சிருந்தோம்,
நல்ல ஃபங்க்ஷன். நல்ல ஃபங்க்ஷன் போதே என்ன கெட்டது எதுவும் நடந்துக்கூடாது. கூடவே இருக்குமா இல்லையா? நிழலா இல்லையா? அதனுடைய ஆப்போசிட் அதனுடைய நிழலா இல்லையா? இது இல்லாம நீங்க எப்படி வாழ முடியும்? அப்படின்னா ஒவ்வொரு எண்ணமுமே பதற்றத்துல தான் உற்பத்தி ஆகுது. இருட்டுல ஓடுற ஒரு மூஞ்சூர் மாதிரியும் கப்பாம்பூச்சி மாதிரியும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிடுகிடுன்னு எந்த ஓட்ட கிடைக்குமா போய் பூந்துக்கலாம் அந்த மாதிரி. என்ன நம்மளுக்கு ஈத்தர் பூரா எண்ணங்கள் இருக்கு, ஈத்தர் பூரா உணர்ச்சிகள் இருக்கு, இந்த வெட்டவெளி பூரா இது இருக்கு. பிரம்மாண்டத்துக்குள்ள அதுவரை நம்ம ஒரு டைனி டாட். சூரியன் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ், கரெக்டா? அதுவே பொய்யா பேசலாம். நம்ம கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது, இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கா இல்லையா? சின்ன காரியத்துக்கு கூட வெயிலுக்குள்ள போயிட்டு வந்துடணும், உச்சி வெயிலுக்குள்ள போயிட்டு வந்துடணும், வெளிச்சம் போறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், அப்படி இப்படின்னு பலவித அததான் தாபத்திரயங்கள்லாம் சொல்றாங்க. ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு விதவிதமா வர்ணிக்கிறாங்க. இப்படி எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே போலி. ஏன் போலின்னா இதை அனுபவிப்பவனே ஆழ்ந்தவருக்கு ஆழக்காணும், பிரேதம் போல கிடக்கு. இங்க பண்ணணும் பண்ண வேண்டாம், இங்க ஜெயிக்கணும் தோற்று கூடாது, இதெல்லாம் விட்டுடுங்க. Who is the doer? Who is the doer? வார்த்தைக்கு பின்னாடி திங்கர்ல இருந்து எல்லாம் இருக்கு. வருத்தப்படுவோம்னா வருத்தப்படுபவன் இருக்கான், சந்தோஷிப்பவன்னா என்கிட்ட சந்தோஷம் அடைபவன் எவன், சந்தோஷமா இருக்கிறவன், திருப்தியா இருக்கிறவன் எவன், விரக்தியா இருக்கிறவன் எவன், ஆன்மீகத்தை தேடுறவன் எவன். அந்த வார்த்தைக்குள்ள அடங்காதே கிடையாதுங்க. எல்லாருமே டூயர்கள், அனைத்தும் டூயர்கள். அதனாலதான் ஆக்ஷன்ஸ் இந்த லெவல்ல பார்க்கணும். ஒரு ஆன்ம ஞானம், தன்னை அறிதல் அப்படின்றது என்னன்னா பல பிறவிகளை நம்ம இப்படி போயிருக்கோம், பல பிறவிகள் போயிருக்கோம். அலுப்பு, வெறுப்பு, நம்ம மேலே கோபம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆன்ம ஞானத்துக்கு திருப்புது. இத வெறும் கேரியருக்கோசரம், தன்னுடைய வாழ்க்கைக்கோசரம், மேம்படுத்துறதுக்கோசரம் யூஸ் பண்றதா இன்னும் பைத்தியக்கார ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் என்னன்னு புரிஞ்சா ஃபர்ஸ்ட் பைத்தியக்காரத்தனம் நிக்குது. யார் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போனான், இப்பொழுது விவகரிப்பவன் எவன், எல்லாமாக விவகரிப்பவன் எவன், இதுல ஆன்மான்ற பொருள் எது?